Hi everyone, Goodwin here. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மேக் இட் யூஸ்ஃபுல், ரைட்? இந்த வீடியோவில் ஆங்கரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, நம்ம கண்ட்ரோல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டிப் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது என்னோட மென்டார் கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ டெய்லி பேசிஸில் இதை ஃபாலோ பண்ண நிறைய சேஞ்சஸ், நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது எனக்கு. செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கோவங்கிறது வந்து குப்பை மாதிரி, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் கிடையாது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கண்ட்ரோல் உள்ள சர்க்கிள், இது நம்ம கண்ட்ரோல் இல்லாத சர்க்கிள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் இல்லாத சர்க்கிளை வச்சு யோசிச்சு இதை மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதை மாற்றவே முடியாது. என்னதான் நம்ம முட்டி மோதினாலும் இதை நம்ம மாற்றவே முடியாது. பட் இந்த கண்ட்ரோல் உள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து வி கேன் சேஞ்ச், ரைட்? இது வந்து நான் பர்சனலாக இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆவேன். பட் 24 மணி நேரத்தில் 10 செகண்ட் அந்த கோவம் நிற்கும். பட் அந்த 10 செகண்ட் கோவத்துக்காக அதை யோசிச்சு அந்த டேவையே வேஸ்ட் பண்ணிடுவோம், அந்த வீக்கே வேஸ்ட் பண்ணிடுவோம், அந்த மந்த்தே வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தட் ஐ வாஸ் திங்கிங், எதுக்குடா நம்ம தேவையில்லாமல் கோவப்படுறோம், எதுக்கு இது நம்ம ஹெல்த் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ நிறைய பீப்புளுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன், கோவம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் என்னன்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வருதோ அப்போல்லாம் அந்த கோவத்துக்கு ஒரு நேம் செட் பண்ணுங்கள், ரைட்? அதுக்கப்புறம் ஸ்கேல் கொடுங்க. அதாவது 0 to 10 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் கொடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி உங்களோட கோவம், அந்த ஆங்கருங்கிறது வந்து டெஃபினட்டாக ரெடியூஸ் ஆகும். இது வந்து நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதுதான் சொல்கிறாங்க. ஸோ கோவங்கிறது வரப்போ கண்ணை மூடி ஒரு டீப் பிரேத் எடுத்துட்டு அந்த கோவத்துக்கான ஒரு நேம் செட் பண்ணுங்கள், ஸ்கேல் கொடுங்க, அண்ட் 0 to 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி யூ வில் ரெடியூஸ். அந்த கோவங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் ஆகிடும். வாட் ஐ மீன்? அண்ட் அதுக்கப்புறம் யூ வில் see lot of changes in your life. யூ வில் உங்களை பார்த்து செம்ம பாசிட்டிவாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். எப்படா இப்படி பாசிட்டிவாக இருக்க, எப்படி கோவமே பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட், கோவம் அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் கிடையாது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.